பிக் பாஸ்ல கோட்டையை கட்டுறதை தாண்டி இப்போ முயல் பொம்மையை யார் அதிகமாக வச்சு சேமிக்கிறாங்க பாதுகாக்கிறாங்கிறது தான் போட்டியாக இப்போ வந்து இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. அதில் பார்த்தா இப்போ பிங்க் டீமை வந்து ப்ளூ அண்ட் எல்லோ டீம் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அவங்களோட கற்கள்லாம் எடுத்துட்டாங்க. அந்த முயல் பொம்மை வந்து பிங்க் டீம் வந்து 2 முயல் பொம்மை வச்சுருக்காங்க. அதை வந்து பவித்ரா வந்து ஒரு ட்ரெஸ்ஸு முயல் பொம்மையை கோட்டைக்குள்ளே வச்சு தான் பாதுகாக்கணுங்கிறது தான் ரூலு. ஆனால் அவங்கள்ட்ட 2 முயல் பொம்மை இருக்குங்கிறதே வந்து கடைசி வரைக்கும் அவங்கள்ட்ட 1 தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு முயல் பொம்மையை அப்படியே ட்ரெஸ்ஸுக்கிட்டே வச்சு ட்ரெஸ்ஸுக்குள்ளே வச்சு பவித்ரா வந்து இது பண்ணியிருக்காங்க. கேம் வந்து பாஸ்ன்னு சொல்கிறப்ப தான் அவங்களுக்கு 2 முயல் பொம்மை இருக்குன்னே தெரியுது எல்லா டீமுக்குமே. இப்போ திருப்பி கேம் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த 2 முயல் பொம்மைக்காக ஜாக்லினும் மஞ்சரியும் வந்து பவித்ராவையும் அன்ஷிதாவையும் பிடிச்சி வாங்க பார்க்குறப்ப ஒரு சண்டை வெடிக்குது. ஜாக்லின் கால் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. அன்ஷிதா நவுற மாட்டேங்கிறாங்க. இல்லை அது யார் மேலே படுத்துருக்காங்க உருள்றாங்க போட்டு. அந்த உருள்றதுல மஞ்சரி கை மாட்டிக்கிச்சு. கையை லூஸ் பண்ணு கையை விடுன்னா அன்ஷிதா அப்போ நீ ரிலீஸ் பண்ணு அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு கேப் கொடுக்காம அவங்க நீ எடுத்துக்க கையை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ நடிக்கிறேங்கிறாங்க மஞ்சரியை பார்த்து. ஜாக்லினை நீ சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு சொல்லி ஜாக்லின்ட்டு அப்புறம் வாங்கிறாங்க. ஜாக்லினுக்கு ப்ரோவோக் ஆகி அவங்கள்ட்ட போகிறாங்க. என்ன கையை வைக்கிற அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஃபைட் மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு மோதல் மாதிரி ஜாக்லின் மேலே ஒரு இதை கிரியேட் பண்ணிவிட்டு நான் விளையாடவே வரல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு உள்ளார போகிறாங்க. கடைசியில் செஞ்ச தப்பெல்லாம் பிங்க் டீம் தான். அந்த கோட்டைக்குள்ளே தான் வச்சு பாதுகாக்கணும். அதையும் பாதுகாக்கலை, ட்ரெஸ்ஸுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. இப்பயுமே வந்து அந்த பொம்மையை பாதுகாக்கிறதுக்காக ட்ரெஸ்ஸுக்குள்ளே வைக்கிறாங்க பவித்ரா. இந்த இதுலேயுமே நான்